5836 சதுர அடி நிலம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக லிட்டிகேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அவர்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இருக்கிறது. ஏ அவர்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி 75 கோடி வங்கியில் கடன் வாங்குகிறார். வாங்கிட்டு நான் இங்கே ஒரு மால் கட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மால் கட்ட போகிறேன், எனக்கு 75 கோடி கொடுங்கன்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி வாங்குறாரு. வாங்கிட்டு சொன்னபடி கட்டவில்லை. கட்டாமல் போனதும் வங்கி அதை வாரா கடனாக அறிவித்து அந்த அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சர்ஃபேசி ஆக்டில் ப்ராப்பர்ட்டி அட்டாச் ஆகிடுது. அட்டாச் ஆனோடனே பேங்க்குக்கும் அந்த வாங்கின ஏ பார்ட்டிக்கும் நெகோசியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது பேங்க் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வருது. நம்ம நீ அவ்வளோ கட்ட வேணாம், இந்த அமௌண்ட்டாவது கட்டு அப்படின்னோடனே இந்த ஏ பார்ட்டி என்ன பண்ணுறாரு, பி பார்ட்டி ஒருத்தரை கூட்டின்னு வர்றாரு, எனக்கு பதிலாக இவர் கட்டுவார் என்று. அந்த பி பார்ட்டி அவர் ஹிந்துஜா ஃபினான்ஸில் அதே லேண்டை அடமானம் வச்சு லோன் வாங்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 கோடி தர்றேன்ட்டு ஒரு ஒத்துட்ருக்காருன்னு வச்சுங்களேன், 50 கோடி கொடுக்கல, 35 கோடி என்னமோ கொடுத்துட்டு அதுவும் சிக்கலாகுது. ஸோ இப்போ இந்த ஏ பார்ட்டிக்கும் பி பார்ட்டிக்கும் இடையில இது தகராறாக மாறுகிறது. பணம் கொடுத்த வங்கிகள் தேமே என்று வெளியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. இந்த லிட்டிகேஷன் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஏ பார்ட்டி காவல்துறை அதிகாரிகளின் உதவியை நாடுகிறார். உதவியை நாடி கடந்த ஏப்ரல் 2025 ஒரு 60 வழக்கறிஞர்களை அழைத்து சென்று உள்ளே பூந்து அந்த 65,000 சொச்சம் இடம் சொன்னேன் இல்லை, ஓஎம்ஆர் காரப்பாக்கத்தில் உள்ளே பூந்து பொசிஷன் எடுத்துடுறாங்க. அந்த பொசிஷன் எடுத்தவர் யார் என்றால் அவர்தான் சுஷில் லால்வானி சேட். அந்த சுஷில் லால்வானி சேட் அந்த ப்ராப்பர்ட்டியோட விலையே 100 கோடி இருக்குல்ல, அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னு நீங்களே ஊகித்து கொள்ளுங்களேன். எனக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட்டு தெரியாது, அதனால் நான் சொல்லவில்லை. ஸோ இந்த லால்வானி சேட்டு அருணுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நான் அந்த லேண்டை பொசிஷன் எடுக்கணும்னு சொன்ன உடனே அது ஏன் ஜூரிஸ்டிக்ஷனில் வரல, தாம்பரம் கமிஷனரேட்டு என்று தாம்பரம் கமிஷனரேட்டில் இருக்க அதிகாரிகளை செட்டிங் செய்து அந்த லேண்டை பொசிஷன் எடுக்கலாம் என்று முயற்சி செய்யும்போது அப்போது தாம்பரம் கமிஷனராக இருந்த அபின் தினேஷ் மோடக் இந்த சட்டவிரோத பொசிஷன் எடுக்கிறதுக்கு அனுமதி தரவில்லை. அனுமதி தராமல் திருப்பி ஐஸ்கிரீம்கிட்ட போய் லால்வானி முறையிட்டதும், நான் சொல்கிறால போய் பாரு, கமிஷனரை மாற்றிட்டு பொசிஷன் எடுத்துக்கலாம் என்று சொன்னதும் அபின் தினேஷ் மோடக் திடீரென்று தாம்பரத்திலிருந்து மாற்றப்பட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அபின் தினேஷ் மோடக் தாம்பரம் கமிஷனர் இருந்த வரைக்கும் நமக்கு வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. போன பிறகு பிரச்சனை தொடங்கி மாற்றப்பட்டு வேறு அதிகாரி வந்ததும் லேண்டு பொசிஷன் எடுத்துடுறாரு. இந்த அபின் தினேஷ் மோடக்கு லால்வானி சேட்டு யார் என்பது நன்றாக தெரியும். லால்வானி சேட்டுக்கு வேலையே இந்த மாதிரி லிட்டிகேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கையில் எடுத்து இங்கே லோன் வாங்குறேன் அங்கே லோன் வாங்குறேன்னு சொல்லி பெரிய நிதி நிறுவனங்களுக்கு பட்டை நாமம் சாத்துவது அவரது முழு நேர தொழில். அந்த அடிப்படையில் தன்னையே மாற்றிட்டாங்க இந்த லேண்டுக்காக என்பது அபின் தினேஷ் மோடக்கு தெரியும். இப்போது அபின் தினேஷ் மோடக் தான் சிபிசிஐடியின் கூடுதல் டிஜிபியாக இருக்கிறார். இந்த லால்வானி சேட் மீது அந்த ஏ பார்ட்டி புகார் அளித்தார் என்று சொன்ன நிலவா அவர் போய் டிஜிபி கிட்ட புகார் அளிக்கிறார். இந்த மாதிரிங்க இதெல்லாம் பண்ணாங்க, சபரிசனும் ஐஸ்கிரீமும் தான் இதற்கு பின்னால் இருந்தது, இவர்களுக்கு இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்தது ஜிடிஎம் என்கிற கௌதம். அவரை போய் அந்த லால்வானி சேட்டு அணுகியதும் தான் அவர்களே ஏற்பாடு செய்து கமிஷனரே மாற்றிட்டு லேண்டை பொசிஷன் எடுத்துட்டாங்க என்று சொன்னதும் இந்த பேப்பர் சிபிசிஐடிக்கு அனுப்பப்படுகிறது. சிபிசிஐடி எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பு பூர்வாங்க விசாரணைகளை எல்லாம் செய்து அருணுடைய வரலாறையே எடுத்து விட்டது. மதுரவாயிலில் இருக்கக்கூடிய அருண் மகள் பெயரில் இருக்கக்கூடிய அந்த 7 ஹில்ஸ் என்ற அந்த கம்பெனியின் முகவரி வரை சென்று பார்த்து விட்டார்கள். மொத்த வரலாறையும் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே தான் மோடக் எவ்வளோ காண்டில் இருப்பார்ன்றதை சொன்னேன். இந்த கட்டத்தில் அருண் மற்றும் ஜிடிஎம் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்தால் இதில் சபரீசன் சிக்குவார் என்ற அறிக்கையை டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்கும் மோடக் அனுப்பிவிட்டார். முதல்வருக்கு போயிருக்காதுன்றதுனால தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த ஒரு தயாரிப்பாளர் ஒருவரை சொன்னேன் அல்லவா, முதல்வருக்கு நேரடி தொடர்பு இருக்கிறாருன்னு, மாதவன் மாதிரி ஆவி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மூலமாக தகவல் போய்விட்டது. இப்போது பொதுவெளியில் இதை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். சரியா, முதல்வர் சபரிசன் மேலேயோ அருண் மேலேயோ ஜிடிஎம் மேலேயோ லால்வானி சேட்டு மேலேயோ எஃப்ஐஆர் போடுவதை நிச்சயமாக நோ என்று சொல்லப்போவதில்லை, தடை செய்ய போவதும் இல்லை. சட்டப்படி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா எடுங்க என்று தான் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர் சொன்ன பிறகும் 5 நாட்களாக அருண் மீது எஃப்ஐஆர் போட விடாமல் தடுக்கும் சக்தி எது? உள்துறை செயலாளர் மணிவாசனா, காவல்துறையின் தலைமை இயக்குனர் மகேஷ்குமார் அகர்வாலா என்பதை முதல்வர் அவர்கள் கேட்டு அறிந்து கண்டுபிடித்து தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். ஏன்னாங்க சார், உதயநிதி அவர்களாவது அங்கே எங்கன்னு வார்த்தைகளை விடுறாரு. ஆனால் திரு சபரீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது சபரீசனை கை வைப்பதற்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. விசாரிக்கிட்டோன்றேன். ஏற்கனவே 2011 சித்தரஞ்சன் சாலையில் ஒரு வீடு, அந்த தெருவையே வாங்கலான்னு இந்த குடும்பம் ட்ரை பண்ணிச்சு. அதில் ஒரு 2 வீடு மாட்டிக்கிச்சு. வீட்டோட விலை 5 கோடி ரூபாய்னா, ஏய் 2 கோடி கொடுற குடும்பட்டியா என்று 2006 ஆட்சி காலத்தில் மிரட்டி வாங்கி விட்டார்கள். 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வரான பிறகு முதலில் பதிவு செய்த எஃப்ஐஆர் இந்த நில அபகரிப்பு எஃப்ஐஆர்.
எங்கேயோ வெளிநாடு போயிருந்தார் என்று நினைக்கிறேன் மு.க. ஸ்டாலின். மருமகனை தொடுகிறார்கள் என்றதும் நேராக அவர் சென்றது டிஜிபி ஆஃபீஸ்க்கு. டிஜிபி அரெஸ்ட் மீ. அக்யூஸ்ட் டிஜிபி என்னைக்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காரு? இன்ஸ்பெக்டர் தானே அரெஸ்ட் பண்ணுவார். எஃப்ஐஆர் போட்டு தேவைப்பட்ட இன்ஸ்பெக்டர் தானே நீங்கள் போய் சரண்டர் ஆகணும். டிஜிபிட்ட போய் டிஜிபி அரெஸ்ட் மீ. அதற்குள் அந்த வீட்டின் உரிமையாளரை பார்த்து, ஏன்பா உனக்கு 2 கோடி தானே கம்மியாக கொடுத்தேன், 4 கோடியாக வச்சுக்கண்டா, வாபஸ் வாங்கியா என்றதும் அவரும் புகாரை வாபஸ் வாங்கி விட்டார். அந்த இருவருக்கும் இடையே சமரசமானதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த எஃப்ஐஆரை ரத்து செய்தது. சரியா? ஸோ இது போல லட்டு போல சபரீசன் மீது ஒரு புகார் கிடைக்கும் போது எதற்காக முதல்வர் அதை நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டும்? ஸோ ஒரு வாரமாக சிபிசிஐடி எல்லா விசாரணைகளையும் முடித்து விட்டது. மொத்த ஆவணங்களையும் திரட்டி விட்டார்கள். எல்லா தரவுகளும் வந்து விட்டன. எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னால் எந்த சக்தி எஃப்ஐஆர் போட விடாமல் தடுக்கிறது? எஃப்ஐஆர் அருண் மீதும் ஜிடிஎம் மீதும் லால்வாணி சேட்டு மீதும் எஃப்ஐஆர் போட விடாமல் தடுப்பதற்கு 2 காரணங்கள் இருக்க முடியும். ஒன்று, அருண் மீது இருக்கும் பாசமாக இருக்கும், அல்லது அருண் கொடுத்த பணம் காரணமாக இருக்கும். இது 2 தானப்பா இருக்க முடியும். வேற என்ன இருக்க முடியும்? ஒரு சட்டவிரோத செயல் நடந்திருக்கு, அதுக்கு எஃப்ஐஆர் போடியானா ஒரு வாரமாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஸோ இந்த ஆட்சியிலும் பழைய திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் செல்வாக்கு தொடர்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தில் சவுக்கை எடுத்து பிரகாஷ் ராஜை அடித்தது போல இந்த ஆட்சியிலும் தவறு செய்யும் அதிகாரிகள் அடி வாங்குவார்கள் என்ற அச்சத்தை முதல்வர் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். இல்லை, உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் அனுப்பாது சார். இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து நேராக அவர் சிஎம்க்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அஸ்ரா கார்க் அவர்கள் தான் உளவுத்துறையின் தலைவராக இருக்கார். அவர் வந்து ரிப்போர்ட் அனுப்ப மாட்டாரா, இல்லை அவருமே மறைக்கிறாரா? அவர் ஏன்பா மறைக்கணும்? இந்த அறிக்கையை எடுத்து சென்று அவர் யாரிடம் கொடுக்கிறார்? அந்த 2 கோழிகளிடமா? 2 கோழிகளிடம். அந்த 2 கோழிகளே இதுக்கு காரணமாக இருந்தா புரியுதா? அருணை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொண்டு வந்தது யாரு? விஜயா? இல்லை, யார் கொண்டு வந்தது? கலை, ஜான். அப்போ இப்போ அவங்களை காப்பாற்றுறது யாராக இருக்கும்? 2 பேர். ஆமாம். ஸோ இப்போ ஒரு அஸ்ராகருக்கு ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுப்பாரு? அவர் சிஎம் டெய்லியும் பார்க்குறது இல்லையா? தான் சொன்னேன், ரூம் வாசல்லே 2 கோழிங்க நின்று நிற்குதுன்னு சொன்னேன்ல. இவர் போனோன்னே பக்குன்னு அந்த கோழிங்க உள்ளே அங்கிட்டு போகாத. அப்புறம் எப்படி கொடுப்பாரு? அவருக்கு ஒன்றும் எந்த ஸ்டேக்ஸும் இல்லை, இருக்குதுன்னு கொடுத்துருவார். அவரால் கொடுக்க முடியாமல் இருக்கிறது என்றால் நிலைமை எந்த அளவுக்கு சிக்கலாக இருக்கிறது. அதனால தான் அந்த தயாரிப்பாளர் மூலமாகவும் நிகழ்ச்சி மூலமாகவும் முதல்வருக்கு இதை தெரிவிக்கிறோம். ஸோ அவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார் சிஎம். அவர் மூக்குக்கு கீழே உட்கார்ந்துட்டு இது போன்ற தவறுகள் நடக்கும், எல்லா ஆட்சியிலும் நடக்கும். தெரிந்தால் சும்மா விட மாட்டார். அதற்காக தான் நிகழ்ச்சியின் மூலமாக பதிவு செய்யும். சார், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சார், இந்த துறை அதிகாரிகள்லாம் வந்து அவங்க துறைக்கு மேலே அதிகமாக வண்டிகளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, அதை கூட எடுத்துகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு போல இருக்கு முதல்வர் விஜய். அது பற்றி இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரவில்லை. சில செய்தி ஊடகங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக முதல்வர் இப்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. அருணை கூட அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். ஆனால் ஆடல்களையும் வண்டிகளையும் எடுப்பது என்பது அத்தனை எளிதல்ல. புரட்சி வெடிக்கும், செத்துருவாங்க அதிகாரிங்க. நான் வேணா வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் சார், வீட்டில் இருந்து ஆடல் எடுக்காத சார்னுவாங்க. வீட்டில் தோசை சுடுறதுக்கு ஒரு கான்செப்ட் இல்லை, நீலாம் என்ன ஐபிஎஸ் என்று மனைவி கேட்பார். என்னதான் இருந்தாலும் ஏட்டையாக ஊற்றுற அளவுக்கு பக்குவமாக யார் தோசை ஊற்றுறது? உண்மைதான் சார். அவங்க வீட்டு பெட்டில் இருக்க ட்ரெஸ்ஸுங்களை எடுத்து மடித்து வைக்கிறாங்க சார். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, டைஸாக்கு போங்கம்மா. ஜிம்மியும் டாமியும் வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு இவ்வளவு அழகான பயிற்சி எடுத்த ஏட்டையாக்கள் போல வருமா? இப்போ எம்பியா இருக்காங்க, அவங்களோட வீட்டுக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன். அவங்க யாருன்னு? அவங்க ஹஸ்பண்டு. அவங்க பெண்கள் வந்து குளிச்சுட்டு அந்த பெட் மேலே துணி அப்படியே போட்டிருக்காங்க ஈரமா, அதை எடுத்து மடிச்சு வைக்கிறாங்க. அம்மா அப்புறம் எதுக்கு ஆடலே? அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும்ல. சில பேர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் யோசிச்சு பாருப்பா, 4 துணியை மடிச்சு வச்சு ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். இல்லைன்னா மணிமுத்தாரில் போய் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடணும். எது ஈஸி? ஆனால் சில பேருக்கு வந்து நம்ம எந்த வேலைக்கு வந்தால் எந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு நினைக்க தோணும். அது இருக்குது. அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் இருக்கும்போது ஜாயின் பண்ணுவாங்க. அவர் எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ அந்தந்த மாவட்டங்களுக்கே சென்று கை குழந்தையாக இருக்க பிள்ளைக்கு பேர குழந்தை வர வரைக்கும் கூட ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணுவாங்க. புரியுதா? ஃபேமிலியோட ஃபேமிலியை ஐக்கியம் ஆகிடுவாங்க. இது எல்லா அதிகாரிகளும் செய்கிறதுனால இவருக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுங்க, இவர் என் கூட இருக்க பர்சனல் ஆர்டர்னு சொன்னால் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது ஓய்வு பெற்ற பிறகும் தொடர்கிறது. திருச்சியில் எனக்கு தெரிந்து கணேசன் என்று ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர், இதே நோய் காரணமாக இறந்து விட்டார். கம்பேஷனரி கிரவுண்ட்ஸில் அவர் மனைவிக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் இடம் கொடுத்தது அப்போதைய திமுக அரசு. 96 to 2001 தான் அவர் இறந்தார் என்று நினைவு. அந்த அம்மா டாக்டர் ஆகி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஆகி அந்த அம்மாவுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு பாதி வயசு ஆகிறது வரைக்கும் இவர் காவலராக சேர்ந்து தலைமை காவலராகி சிறப்பு உதவி ஆய்வாளராக அந்த அம்மா வீட்டிலே ரிட்டையர் ஆகிறாரு. தெரியுமா இந்த கான்ஸ்டபிள்? அந்த குடும்பம்லாம் யாருக்கு வரும்? அங்கேருந்து ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர் ஆகிறாரு. அந்த அதிகாரி இறந்தே 15 வருஷம் ஆகுது. தெரியுதுங்களா?
எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா நம்மலாம் போலீஸை பார்த்து பயப்படுறோம், இங்கே வந்து ஈர துணியை எடுத்து மடித்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஷாக்காக இருந்துச்சு. ஸோ இது சாதாரண காரியம் இல்லை. இது நடக்கிறதா இல்லையா என்பதற்கு டைஷாவே வாழும் உதாரணம். அங்கே போய் நீங்கள் அந்த டைஷா சிசிடிவி எடுத்தீங்கன்னா, நரேந்திரபால் சிங் தான் அங்கே செக்ரட்டரியாக இருக்கார், போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவார். சிசிடிவியை வாங்கி பார்த்தீங்கனாலே எத்தனை ஏட்டையை நாய் மேய்ச்சிட்டு இருக்காங்கன்ற விபரம் தெரிந்துவிடும். இதை செய்தார் என்றால் விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சியை நிகழ்த்தி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். முயற்சி எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், தஞ்சாவூர் சரக அதிகாரி ஜியாவுல் ஹக் அவர்கள் ஆஃபீஸுக்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு. அதே போல் அவரிடம் 30 ஆர்டர்லி வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு விஷயம் பேசப்படுது. அது உண்மையா? அவர் பேர் புதுசாக இருக்குது, நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இல்லை 2009 பேட்ச் எனக்கெல்லாம் தெரியும். பெரிய அளவு இவர் சர்ச்சையில் சிக்கியதில்லை. இப்போ சிக்கிட்டார் ரொம்ப குறைச்சல் ஆர்டர்லி வச்சு என்ன சார் பண்ண போறாரு? பிஸ்னஸா நடத்துறாரு? வச்சிருப்பாங்கம்மா, உங்களுக்கு தெரியாதுமா. அவங்க ஷிஃப்ட் கணக்கில் வருவாங்க. 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் வருவாங்க. ரவுண்ட் தி கிளாக்கும் வீட்டில் 10 பேர் போய் இருந்துட்டு இருப்பாங்க. ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், துணி துவைக்கிறது ஒரு ஆள், மடித்து வைக்கிறது ஒரு ஆள், சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்கு ஒரு ஆள், 2 டிரைவரு, வீட்டுக்கு மட்டும் 4 வண்டி வச்சுருப்பாங்க. இது போக பெரும்பாலும் மனைவியின் தாய் தந்தை இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் தனித்தனி வண்டி, அவர்களை பார்த்துக்கிறதுக்கு தனி. அதுவும் புதிய ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து குழந்தை பிறந்துச்சுன்னா 4 ஏட்டமா. இதில் கூடுதலாக அந்த விகடனில் வந்திருக்கிற செய்தி என்ன சொல்கிறது என்றால், இப்படியாக போலீஸ் வட்டாரத்தில் ஜியாவுல் ஹக் மீது பல புகார்கள் எழுந்த நிலையில் 2 முறை டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தும் கேன்சல் ஆகிவிட்டதாக சொல்கிறார்கள். ஹெல்த் மாண்புமிகுவின் பேட்ச்மேட்டை சேர்ந்தவர் தான் ஜியாவுல் ஹக். அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் மாண்புமிகு மூலம் தப்பித்துக் கொள்கிறார் என்ற பேச்சு காவல்துறை வட்டாரத்தில் நிலவுகிறது என்று போட்டிருக்கிறார்கள். இவர் 2009 பேட்ச்சு, அருண்ராஜன் 2009 பேட்ச்சு ஐஆர்எஸ். ஆனால் இந்த தகவலில் உண்மை இருக்க வாய்ப்பு குறைவு என்றே நான் நம்புகிறேன். என்ன காரணம் என்றால், இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக பரிந்துரை பண்ணி தன்னோட பேரை கெடுத்துக்கிற அளவுக்கு அருண்ராஜ் அவர்கள் முட்டாள் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் இதில் எல்லாம் தலையிட மாட்டேன். அருண்ராஜ் அவர்களும் இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதாவது இவரோட டிரான்ஸ்ஃபராக ரத்து பண்ணிட்டாங்கன்னு வருது. ஆனால் இந்த விஷயத்தை மிக எளிதாக உளவுத்துறை மூலமாக முதல்வர் அவர்களால் சரிபார்க்க முடியும். சரிபார்த்து இது உண்மையாக இருந்தால் ஹோம்கார்டில் போடணும், இல்லைனா யூஎஸ்ஆர்பியில் போட்டுடணும். ஆளே கிடையாதுங்க. அப்படியும் இல்லை என்றால் போக்குவரத்து கழகத்தில் போட்டு விட்டால் அங்கே இருக்கவங்களாம் லேபர் யூனியனில் இருப்பாங்க, டிரைவர் கண்டக்டர். வீட்டில் வந்து வேலை செய்யணும், யோ போய சொல்லிவிடுவார்கள். காவலர்கள் இருந்தால் தானே உங்களுக்கு இந்த பிரச்சனையே. அதனால் இது போன்ற துறைக்கு இவரை மாற்ற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். சார், டாஸ்மாகோட முன்னாள் இயக்குனர் விசாகன் அவர்கள் அந்த எஃப்ஐஆர் பதிப்பட்டதில் ஒரு பேர் இருக்குது. அதன் பிறகு ஒரு ஆளையே காணும். செந்தில் பாலாஜி அவர்கள் அப்ஸ்காண்ட் ஆன மாதிரி விசாகன் அவர்களும் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார், அவரை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அது உண்மையா? மருத்துவ விடுப்பில் சென்று விட்டார், அலுவலகத்துக்கு வருவதில்லை, தலைமறைவாகத்தான் இருக்கிறார் என்று தகவல்கள். இந்த செய்தியை கேட்கறதுக்கு இன்பமாக இருக்கிறது. ஐஏஎஸ் அதிகாரிகள், ஊழல் செய்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கைதுக்கு பயந்து தலைமறைவு ஆகிறார்கள் என்பதே இந்த அரசுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி. இந்த அச்சம்தான் அதிகாரிகளிடையே வேண்டும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். புகாரிலாம் போய் ஒருத்தன் சேட்டு வீட்டில் ஏறி டேய் துட்டு கொண்டு வரலன்னா பாயில் மெத்து வைப்பேன், பாக்கிறியா மெத்து என்று எடுத்து காட்டும் துணி வருகிறது என்றால் நாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற ஆணவமான எண்ணம் தான் காரணம். ஸோ இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் இவ்வளவு கொள்ளாட்சியதுக்கெல்லாம் காரணம். அதுவும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படிப்பட்ட துறைன்னு தெரியும். இந்த கவர்மெண்ட்டில் நம்பர் 2 அவர் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டே அவருக்கே தெரியாமல் இவர் கட்டிங் வாங்கிக்கிட்டு டிரான்ஸ்ஃபரில் கையெழுத்து போடுறாருன்னா அப்போ இந்த அதிகாரிகளுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் வந்துருச்சு என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நம்பர் 2 இந்த கேபினெட்டில் அவர் எதுலேயுமே தலையிடுறதில்லை. அவர் எனக்கு ஸ்கூட்டி ஓட்டணும் பான்ட்டு அவர் பாட்டு ஸ்கூட்டி எடுத்துன்னு சுற்றினுக்கிறாரு. இவர் இங்கே உட்காந்து வசூல கொண்டா கப்புன்னு கொண்டான்ட்டு வாங்கி போட்டு கொண்டு இருக்கிறார் என்றா? நீர்வளத்துறை அமைச்சரா அவர் தான். வேற என்ன, யார் ஸ்கூட்டியில் சுற்றினுக்கிறது? புல்டோசர் ஜேசிபி ஓடர்லாம் போய் பார்த்துன்னு இல்லை. அவரோட இயல்பு அது சொல்லப்பா, இது நகைச்சுவைக்காக சொன்னேன்ப்பா. அவர் வேலையை பார்த்துன்னு இருக்கிறாரு, நீ அங்கே உட்காந்துக்கிட்டு இவருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாதுன்ட்டு நீங்கள் வசூல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ நெஞ்செடுத்தம் இருக்கணும். ஸோ இந்த அதிகாரிகளோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கிறது என்பதை இந்த முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். 4 பேரை உள்ள தள்ளுங்க. இந்த நிர்வாகம் எப்படி முதல்வரின் பேச்சை கேட்டு நடுங்குகிறது என்பதை மட்டும் பாருங்கள். இதோடு சேர்த்து நேற்றைக்கு முன்தினமோ டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருந்த ஒரு செய்தியையும் பேசுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். விரைவில் அமைச்சரவை மாற்றம், குற்றச்சாட்டுக்கு உள்ளான அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படலாம். 4 அமைச்சர்கள் பெயர் அதில் அடிப்படுது. விஸ்வநாதன் எல்லாம் மாற்றாமல் நீங்கள் அவரை வசூல் செய்யாமல் தடுக்கவே முடியாது. ஏனென்றால் விஸ்வநாதன் அப்படிப்பட்டவர், அவரால் முடியாது. கை நடுங்குமா சார்? நடுங்கும். ரொம்ப நாள் கழிச்சு பதவிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ நடுங்கும். அவருக்கு கொடுங்கள் ஏதாவது. இந்த சுற்றுலாலையும் நல்ல காசு இருக்குது, காசே இல்லாத புள்ளி வரும், அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்கிடலாமா? இங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதுக்கும் தனியாக இருக்குது.
இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கலாம். ஆக்சுவலி இது நல்ல சஜஷன். மரியவெல்சனுக்கு பதிலாக மரியவெல்சன் தூக்கி போட்டோன்னா அவர் ஒழுங்காக வேலை பார்த்துன்னு இருப்பார். இவர் போய் நீ போய் வேலை பெண்டு கயின்றும் ஃபினான்ஸுக்கு ஒன்றும் வருமானம் இருக்காது, 10 பைசா இருக்காது, நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும், யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி துறை தான் நிதி. ஆனால் நிதித்துறை அமைச்சராக போட்டலாம். ஏன்டா கேட்டால் நீங்கள் மூத்த உறுப்பினருங்க, MP எல்லாம் இருந்தவர், போங்க போய் வேலை பாருங்க என்று. இன்னொன்று அந்த மரியவெல்சன் படிக்கிறதே யாருக்குமே புரியல. நாளைக்கு தெரிஞ்சிடல பட்ஜெட்டில். அதுபோக கூடுதலாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல, ஏன் காங்கிரஸில் அமைச்சர்களாக இருக்க ராஜேஷ்குமாரும் விஸ்வநாதன் மட்டும்தான் தகுதியானவர்களா? அந்த மீதி 3 பேர் இருக்காங்களே, ஏற்கனவே ஒரு 10 கோடி அட்வான்ஸ் வேறு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க, அவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா? அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோமேனு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். குற்ற உணர்ச்சி இருக்கும், திருப்பி கூட கொடுத்துருவாங்க. அந்த ஏற்கனவே ஒரு 2 தம்பிங்க கொண்டு போய் போலீஸில் ரெக்கவரி கொடுத்துருச்சுங்க. அது மாதிரி அது நடக்கும். அதனால் இது நல்ல செய்தி. நான் அதிமுகவில் சொல்லியிருக்கேன், நித்திய கண்டம் பூர்ண ஐஸ் தான். நான் கடந்த வாரம் ஒரு மூத்த IAS அதிகாரியிடம், ஓய்வு பெற்ற அதிகாரியிடம் பேசி கொண்டிருந்த போது எப்படி முடிவெடுப்பார்கள் என்று கேட்டேன். ஜெயலலிதா அமைச்சரவை மாற்றத்தை பற்றி, சார் லொடுக்குன்னு மாற்றிட்டு இருப்பீங்களே எப்படி சார் அப்படின்ட்டு. எந்த புகார் இருந்தாலும் விசாரிக்க சொல்கிறாங்க. ஒரு குப்பை புகாரை கூட இருக்கட்டும், கார்டனுக்கு வரும் இன்ஃபர்மேஷனு, ஊடகங்களில் வரும், உளவுத்துறையிடமிருந்து தனியாக வரும், எதுவாக இருந்தாலும் ஒரு 2 சிஸ்டம் போட்டு விசாரிக்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் ராமானுஜம் கொடுக்கும் அறிக்கை ஒரு புறம் இருந்தாலும் கட்சியினரிடம் சொல்லி விசாரிக்க சொல்வார்கள். இதுதான் ஒரு நல்ல அரசியல் தலைமைக்கு அழகு. 2-3 இடத்துல விசாரிச்சிங்கன்னா எது உண்மைன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? அடுத்த செகண்டு அந்த மந்திரிக்கு பதவி இல்லை. இது மாதிரி அதிமுகவில் பல 100 கதைகள் இருக்கின்றன. எப்படி திடீரென்று நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு அமைச்சர் பதவி தேடி வந்ததோ அதே போல பறிக்கப்படும். இது போல பன்னீர்செல்வம் மற்றும் வைத்தியலிங்கத்தோட கிராஃப் இறங்கும் போது உள்ளே நுழைந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் அவருக்கு அவருடைய ஆளுமையை பார்த்து தேர்ந்தெடுத்ததெல்லாம் அல்ல. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கட்டிங் அதிகமாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி நீங்கள் அந்த வெள்ளமட்டியில் பார்த்துக்கிறது போலவே கணக்கை சரியாக வையுங்கள் என்று சொன்னால், அவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டு விட்டு இவர் தனியாக சசிகலாவோடு சேர்ந்து ஒரு டீலை போட்டு தான் கூவாத்தூரில் முதல்வரானார். ஸோ அது போல நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த பவுடர் தம்பி பேர்லாம் இருக்கிறதுல ஜெகதீஸ்வரி உள்ள தூக்கி ஜட்டியோட உட்கார வச்சிருவேண்டா தொங்கா கொடுக்க இந்த தெலுங்கு பட டைலாக் பேசினவங்க. அதுபோல் இந்த செய்தி எனக்கு உள்ளபடியே ஒரு நல்ல நிர்வாகத்தை விஜய் தருவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இந்த அன்சர்டனிட்டி, இந்த அச்சம் வேண்டும். புரியுதா? இன்னொன்று, இதை விஜயால் மட்டும்தான் செய்ய முடியும். இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே ஒரு புகார்னா அமைச்சரவையிலேருந்து அவரை டிராப் பண்ணுறதுக்கு MK ஸ்டாலின் ஒரு நாளும் முடிவெடுக்க மாட்டார். காட்சியில் தோற்று போயிட்டாங்க, இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டு 3 மாதமாக யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் அவரால் இதை செய்யவே முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஆனால் இவருக்கு அதை எளிதாக செய்ய முடியும். என்ன காரணம்னா, விசிலுக்கு விழுந்த ஓட்டு என் மூஞ்சுக்கு விழுந்த ஓட்டு, உனக்காக விழல, ஜெகதீஸ்வரிக்காக போட்டாங்க ஓட்டு, அது தெரியும். அப்போ நீ கிளம்பு பாஸ், ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற. தவிர வேறு யாரும் இங்கே வச்சாலும் அவங்க வின் பண்ணுவாங்க. அவ்வளோதான். உண்மை தானே அது? உண்மை. இந்த சிக்கல் வரும்போது தான் யார் ஜெகதீஸ்வரின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அப்போ தான் மற்ற அமைச்சர்களும் ஒரு அச்சத்தோடு ஒழுங்காக வேலை பார்க்கணும் என்று வேலை பார்ப்பார்கள். அந்த சோத்துக்கு செத்த அமைச்சரின் பெயரும் மாறுதல் பட்டியலில் இருக்கிறது என்பது நல்ல விஷயம். சார், நேற்று திமுக சார்பில் தஞ்சையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. உதயநிதி அவர்கள் ஆபாசமாக பேசியதாக ஒரு குற்றச்சாட்டு நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் வந்த வண்ணம் இருக்கிறது. அவர் தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. ஆனால் உங்களுக்கு தாவேக சைட்லேருந்து நேற்றுலேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் என்ன அப்சர்வ் பண்ணோன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. விஜயானந்தோ ரியாக்ட் பண்ண மாட்டார், மற்ற அமைச்சர்கள் யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அவ்வளோ அதிகமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. ஸோ இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட அரெஸ்ட்டை? இது சரியா தவறா? இப்படி பேசுனது ஒரு வகையில் திமுகவுக்கு பின்னடைவாக தான் அமையும். அப்படியே விட்டுருக்கலாமா? ஏன் கைது? நீதிமன்றம் சொல்லியிருக்கு 12 மணி வரைக்கும் கைது பண்ண வேணான்னு. அதை தாண்டியும் அந்த மாதிரியான தகவல் எங்ககிட்ட சேரலன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த ஃபைனலாக என்னாச்சு அப்படின்றத நம்ம நாளைக்கு தான் பேச முடியும். ஏன்னா நம்ம படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகிவிட்டார்கள். நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுகிறது, இன்னொன்று மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் அக்செப்ட் பண்ணணும், இவரை தஞ்சாவூருக்கு எடுத்துகிட்டு போகணும், இன்று நள்ளிரவு ஆகிவிடும். அதனால் அதுவரை நாம் காத்திருந்து லேட்டஸ்ட் அப்டேட்டை கொடுக்க முடியாது. ஆனால் இதில் இன்வால்வ் இருக்கக்கூடிய எத்திக்கல் அண்ட் மாரல் இஷ்யூஸை பேசுகிறது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காலையிலேருந்தே ஒரே பரபரப்பாக இருந்தது. அவர் வீட்டில் போலீஸ்லாம் குவிக்கப்பட்டார்கள். நாங்கள் கைது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது. தஞ்சை போலீஸார் கைது செய்ய வந்து விட்டார்கள். தஞ்சை, திருச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து பாதுகாப்புக்காக காவல்துறையினர் அங்கே வந்திருக்கிறார்கள். இரவு 9 மணிக்கு துப்புரவு தொழிலாளர்களை குண்டுக்கட்டாக பேருந்துகளில் தூக்கி போட்டு கைது செய்ய எந்த காவல்துறை இணை ஆணையரை பயன்படுத்தினார்களோ அதே இணை ஆணையரை உதயநிதி வீட்டுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அவர்தான் சென்று மா சுப்பிரமணியத்திடமும் கிருத்திகா உதயநிதியிடமும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார். மா சுப்பிரமணியம் அவரிடம் குளித்து கொண்டிருக்கும் போது ஒருவர் கைது செய்வது மனித உரிமை மீறல் என்கிறார். துணியை போட்டுட்டு வாங்க, அப்படியே கைது பண்ணால் தானேங்க மனித உரிமை மீறல், நாங்களாக தானே பாத்திரமா உடச்சிருப்பீங்க. டாக்டர் விஜயகுமார் வெளியில் தானே நிற்கிறாரு, அவரும் மருத்துவர்,
பீடியாட்ரிஷியன் அவர், அதனால் அவருக்கு தெரியும். இதனால முழுசா குளிக்கிறதுக்கு முன்னாடி கைது பண்ணக்கூடாதுல்ல, அது ஒரு மனித உரிமை மீறல் தானே. ஏன்பா இந்த மாதிரி பேசிட்டு நீ இஷ்டத்துக்கு தூங்குறியா? காலைல 5 மணிக்கு எந்திச்சு குளிக்க வேண்டியது தானே? 9 மணிக்கு வராங்க, 9 மணிக்கு போய் குளிக்க போகிற நான்சென்ஸ். மற்ற நாள் தான் தூங்கிட்டே இருப்ப, எப்பயாவது சீக்கிரம் எந்திரிக்க மாட்டியா? ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கும் மாலதி காலையில் வந்ததுலேருந்தே என்ன இப்படி பேசுகிறாரு, நான் நிகழ்ச்சியில் இதை கேள்வியாக கூட எப்படி கேட்கறது, இவ்வளோ கன்றாவே பேசுகிறாரு, இதை என்னால் கேள்வியாக கூட வைக்க முடியாது என்று மாலதி வருத்தப்பட்டார். எனக்கு இதில் வியப்பே இல்லை. ஃப்ராய்டியன் ஸ்லிப் என்று ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களை அறியாமல் அடிமனசில் இருக்கிறது வெளியே வந்துவிடும். தட் இஸ் கால்டு ஃப்ராய்டியன் ஸ்லிப். சார் அவர் ஒரு தலைவர் சார், நாளைக்கு வந்து திமுகவுடைய தலைவராக செலக்ட் பண்ணப்போட இருக்கக்கூடியவர் அப்படின்ற அடிப்படையில் ஃப்ராய்டியன் ஸ்லிப்பாக கூட இது எப்படி சார் வெளியே வரும்? இந்த தகுதி இல்லாவிட்டால் அவர் எப்படி திமுக தலைவராக முடியும்? எந்த திமுக தலைவர் ஆபாசமாக பேசாதவர் இதுவரை சொல்லுங்கள்? அது ஒரு லெகசி சார் திமுகவில். நன்னிலம் நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், வேற யாருப்பா தலைவர்களே பேசுகிறாங்க. பேசியிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்னே, எனக்கு முன்னாள் அதிகாரி ஒருவர் சொன்னார். எம்ஜிஆர் 72 கட்சியை தொடங்குகிறார் விருதாசலத்தில். அதற்கு பிறகு கட்சி தொடங்கி 1 மாதம் கழித்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது விருதாசலத்தில். அப்போது அங்கே இளம் அதிகாரியாக இருந்த அந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறார், மேடையிலேயே பேராசிரியர் அன்பழகன் காட்டுன்னா இப்படி தான் காட்டணும் என்று வேட்டியை அவிழ்த்து காண்பித்தார் என்று சொல்கிறார். அறிஞர் அண்ணாதுரையே இப்படிப்பட்டவர் தானே. நீங்கள் எல்லாருமே பள்ளியில் கம்பராமாயணம் ஒரு 2 பேராவது படிச்சிருப்பீங்க, மனப்பாடம்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பராமாயணத்தின் தமிழ் அழகுக்காகவும் மொழி நடைக்காகவும் இந்தியா முழுக்கவும் ஏன் உலகம் முழுக்கவும் அந்த கம்பராமாயணம் கொண்டாடப்படுகிறது இல்லைங்களா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கம்பராமாயணத்தை வச்சு தான் சொன்னாங்க. அதை வச்சு தான் சொன்னாங்க இல்லைங்களா? அதில் வெறும் ஆபாசமாக அந்த பெண்களை வர்ணனை செய்யறதுக்கு சில வரிகளை கம்பன் பயன்படுத்தியிருப்பார் அல்லவா, அதை மட்டும் தொகுத்து எடுத்து கம்பரசம் என்று ஒரு புத்தகத்தை போட்டவர் தானே அறிஞர் அண்ணா. இவர்கள் மெச்சும் அந்த அறிஞர் அண்ணா. உனக்கு ஏன்பா அது மட்டும் தெரியுது கண்ணுக்கு? அவ்வளவு இலக்கிய நயத்தோடு அங்கே அத்தனை செய்யுள்களும் பாடல்களும் இருக்கின்றனவே, உங்களுக்கு ஏன் பாஸ் அது மட்டும் தெரியுது? கேட்டால் தமிழை வளர்க்கணும்பாங்க. ஏன் இது மட்டும் தெரியுது? சினிமாவோ பண்டாரநாயகாவுக்கும் பண்டிதர் நேருவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. மேடையில் பேசுகிறார் அண்ணா. பண்டிதரோ மனைவியை இழந்தவர், பண்டார நாயகாவோ கணவரை இழந்தவர். இருவரும் ஒரு அறையிலே சந்தித்தார்களாம், பேசினார்களாம், பேசிக்கொண்டே இருந்தார்களாம். என்ன பேசினார்களோ தெரியவில்லை தம்பி. திமுக என்பது கருவின் குற்றம், புரிந்து கொள்ளுங்கள். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடைசியாக நமக்கு தெரிஞ்ச வரலாறே சொல்கிறேன். நன்னில நடராஜெல்லாம் பேசுனதெல்லாம் நான் இங்கே நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது. தீப்பொறி ஆறுமுகம், நன்னில நடராஜன் இவங்கெல்லாம் பேசுனது. கடைசியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதை பார்க்குறீங்கல்ல, இன்னும் கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு அந்த கட்சியில் தகுதி இருக்குது, கரெக்டுங்களா? இங்கே நல்லா கவனிச்சு பார்க்கணும். பேசிட்டு இருக்காரு உதயநிதி. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க கூட்டத்தில் இல்லையா? இந்த உதயநிதி மூஞ்சில் ஒரு புன்முறுவல் வந்துச்சு பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? அந்த கரடிக்கு அந்த பேரை கேட்டவனே ஏன் அவ்வளோ ஆனந்தம்? முகம் தகன்னு மின்னுது. அப்போ நீ ரசிக்கிறத ரைட்டா? இது முதல் முறை அல்ல. உதயநிதியோட புத்தியே இப்படி தான். கடந்த முறை உதயநிதி இப்படி பேசி சர்ச்சையில் சிக்கிய போது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல மனநல மருத்துவரிடம் சென்று ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். மனதளவிலேயே உதயநிதிக்கு சிக்கல் இருக்கிறது என்றார். உதயநிதி முதல் முறையாக மேடை ஏறி பேசிய பேச்சை நீங்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள். தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உதயநிதி பேசியது தான் அவரது முதல் அரசியல் பேச்சு. இவங்களுக்கு ஓட்டு போட்டால் உங்கள் தொகுதிக்கு அழகான எம்பி கிடைப்பாங்க சொன்னாரா இல்லையா? கேட்டுக்கொள்வது இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பேசவே தெரியாதவன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான், கரெக்டுங்களா? என்னையா இது பாராளுமன்றத்தில் சென்று சட்டம் இயற்றுவதற்கான தேர்தலா, ஃபேஷன் பரேடா? உன் புத்தியம் அப்படி வேலை செய்து. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, அம்மையார் சசிகலா அவர்களை பற்றியெல்லாம் என்ன பேசினார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. உங்கள் புத்தி எப்படி இருக்குது? இது இல்லைன்னா ஏன் சார் விடிகாத்தால 3 மணிக்கு போய் இன்ஸ்டாவில் ஏன் சார் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாங்க சார், ஏற்கனவே திரு இபிஎஸ் பற்றியும் திருமிகு சசிகலா அம்மையாரை பற்றியும் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஸ்லிப் ஆகிடுச்சு. சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது. இனிமேல் இதை கரெக்ட் பண்ணிப்பாரு, இந்த மாதிரியான தவறை பண்ண மாட்டாரு நான் உள்ளபடியே நினச்சேன் சார். இதுதான் மாலதி அவர்களின் அடிப்படை குணம், அடிப்படை புத்தி. கருணாநிதி இப்படியே பேசி வளர்ந்தவர். இது மாதிரி ஆபாச கதைகளை மேடையில் பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக. சார் நீங்கள் திரும்ப இது லெகசி, இவங்க வந்து இப்படி தான் பேசிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க சார். இன்றைக்கி நம்ம பாடி ஷேமிங் பற்றி பேசுகிறோம், எவால்வ் ஆகியிருக்கோம், பரிணாம வளர்ச்சிகளை இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் இப்படி பேசுகிறாருன்னா புற உலகோட இவர் தன்னை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா?
இதை இன்னும் இந்த சமூகம் ரசிக்கிறது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேறு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறதா? இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, நான் இன்றைக்கி பேசும்போது கூட நிகழ்ச்சியில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பதிலாக வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும், சார் இப்படிலாம் சொல்லாதீங்க, இன்றைக்கி அது பேசுகிறது தப்புன்னு சொன்னீங்க, திருத்திக்கணும், ரைட்டுங்களா? இன்னும் உலகம் அப்படி தான் இயங்குகிறது என்று நினைத்து இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவர்களோட ஐடிவிங்க ஆபாச ஐடிவிங் என்று அழைக்கிறார்கள். அந்த ஆபாசமாக பேசுபவர்களை திமுகவின் தலைவர் அழைத்து அங்கீகாரம் கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கி குண்டர் சட்டத்தில் 20 சிறையில் இருக்கிறார்கள். இவர்களை அழைத்து அங்கீகாரம் கொடுத்தார்களா இல்லையா? ஒரு சிஎம் பார்க்குற ஆளாக இருந்தாலும் பார்க்கலாமா? சித்தரஞ்சன் சாலை தெருமுனையில் கூட சேர்க்கக்கூடாது உள்ள அவனையெல்லாம், கரெக்டாக கூப்பிட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட அசூயை இல்லை, கொஞ்சம் கூட ஒரு ஐயோ இந்த மாதிரி ஆளை பார்க்கலாமே என்ற எண்ணமே உங்களுக்கு வரவில்லை என்றால் இவர்களும் அந்த ஆபாச குட்டையிலேயே ஊறிக்கொண்டிருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சார், இப்போ பேசிட்டாருன்னு வச்சிங்களேன், அப்படி பேசினாலும் அந்த கட்சிக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தான் ஒரு பின்னடைவாக இருக்கும். வெளியில் பேசுறதுக்கே மறுப்பாங்க. அப்படி இருக்கும்போது தாவேக அரசு கைது செய்வது சரியா? இது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் தான் நீங்கள் கேட்குறது. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க சார், கிவ் லூஸ் ரோப் டு சூசைட் அப்படிம்பாங்க. அது கொடுத்தாலே இவருக்கு இன்னும் அதிக கெட்ட பெயர்கள் வரும். ஸோ இப்போ உடனே கைது பண்ணி திரு உதயநிதி அவர்களை தியாகி ஆக்குதோ தாவேக அரசு? சிம்பத்தி கிரியேட்டா? 2 ஆங்கிள்லேருந்து இதை பார்க்கலாம் லியோ மாலதி. யூசி, நீங்கள் சொல்வதும் ஒரு வழிமுறை, லாங் ரோப் கொடுக்கறது. ஏதாச்சும் பேசிட்டு போ, மக்கள் பார்த்து வெறுத்து ஒதுக்க போகிறார்கள். மக்களே ஒதுக்கும் போது நாம ஏன் மெனக்கெடணும், கஷ்டப்படணும் என்பது ஒரு கோணம். இன்னொன்று, இவ்வளவு கொச்சையாக ஒரு முதல்வரை பேசுனதுக்கு பிறகு வேடிக்கை பார்த்தா என்னையா சிஎம் இருந்தாலே? இதுக்கு பதில் சொல்லுங்கள். என்னையா சிஎம் இருந்தாலே? நான் ஹீரோவாக பார்க்குறேன் அவரை. என் ஹீரோ அவர் விஜய். ஹீரோவாக பார்ப்பவர்களின் மனநிலையிலிருந்து இதை பாருங்கள். ஏன் இப்படி பேசினுக்கிறாங்க, மொக்கையாக வேடிக்கை பார்த்துனுக்கிறாரு இவர். சினிமாவில் தான் ஏன் இவர் சாட்டைக்கெட்டெலாம் தூக்கின்னு சுற்றுவார் இவர், மொக்கையா என்று சொல்லுவார்களா மாட்டார்களா? ஒரு அரசு தனது அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அதான் ஸ்டேட், அதான் கவர்மெண்ட். ஒரு சிஎம்ஐ பற்றி இவ்வளோ கொச்சையாக பேசுனதுக்கு பிறகு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இன்னொன்று, இவர்கள் வேண்டுமென்றே ப்ரோவோக் செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிகிறதா? அந்த மீசை எல்லா இடத்துலையும் அவன் பேசிட்டு இருக்காரு, கவனிச்சிங்களா நீங்கள்? டேய் வாடா வாடா என்னை தொடுறா என்கிறார். தொட்டுட்டாங்க, வழக்கு பதிவு போட்டாங்க. சைபர் கிரைம். நம்ம சைபர் கிரைம் தான் ஒரு அமல்ராஜ்கிட்ட சொல்லி அந்த ஜெயிலில் ஆக்சிடென்டல் ஃபயரில் இந்த மீசையில் தீய வச்சிருங்க என்று சொல்லலாம் என்று கோரிக்கை. இல்லை நீங்கள் ஜெயிலுக்கு போனோடனே உங்களுக்கு முடி கட் பண்ணுவாங்க, பார்த்து யார் முடி வெட்டணும்னு கூட்டு போவாங்க தனியாக. மீசையை வெட்டுவாங்களா? கேட்டால் வெட்டுவாங்க. பீடி கொடுக்கலன்னா மொக்க கத்தியில் சேவ் பண்ணி விடுவாங்க தெரியுமா? ஆமாம், பீடி கொடுத்தா புது பிளேடு. அண்ட் அந்த மார்க்கண்டையனை எடுத்துக்கொள்ளுங்கள். மேடையில் பேசுகிறீங்க, வாடா அசம்பிளிக்கு எலும்ப உடைக்கிறேன்கிறார். இது சாதாரண வார்த்தையா? அதற்கு பிறகு திரு உதயநிதி, உங்களுக்கு எப்படிப்பட்ட இஷ்யூவுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அது. காவிரி விவகாரத்தில் தாவேக அரசை புஷ்பேக் பண்ணுறதுக்கான நிகழ்வு. அதற்காகத்தான் இவ்வளவு அவசரமாக டெல்டா பகுதியில் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தீர்கள். அப்போது தாவேக அரசு இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல. நீ எதுக்கே கர்நாடகா போகிற தேவையில்லாமல், நீங்கள் உரிமையை விட்டு கொடுக்குறியா என்று ஒரு சிக்கலான சூழ்நிலையில் தாவேக அரசு இருக்கிறது. அந்த சிக்கலை மேலும் வலுப்படுத்தும் ஒரு ஆர்ப்பாட்டம். எவ்வளவோ பேசியிருக்கலாம், ஆனால் நீங்கள் எதை பேசுகிறீர்கள்? இப்போது இதையும் நீங்கள் பேசுவீர்கள். நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு பலவீனமான முதல்வரா இல்லையா? சொல்லுங்க. இல்லை, அப்படி ஒரு தோற்றம் வெளியில் இருக்கும். 2001 கருணாநிதியை தூக்கி உள்ளே போட்டுவிட்டு கேரளாவுக்கு சென்று கோவிலுக்கு யானையை பரிசளித்தார் செல்வி ஜெயலலிதா. அதற்கு பிறகும் 2006 முழுமையாக அதிமுகவை இவரால் வீழ்த்த முடியவில்லை தானே. கடுமையான தவறுகளை எல்லாம் செய்து 2004 படுதோல்வி அடைந்து 2006 சுதாரித்து கொண்டு மைனாரிட்டி ஆட்சியாக தானே திமுகவால் ஆள முடிந்தது. அந்த அத்தாரிட்டேட்டிவ்னஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அவசியம். ஓகேவா? நான் இதை விஜயை டிஃபெண்ட் பண்ணுறதா நினச்சிட்டு நான் பேசலை. நாமளே இந்த இடத்துல பெருந்தமையாக விட்டுட்டாங்கன்னா திருப்பி பேசுவாங்களா மாட்டாங்களா? இன்னொரு எம்எல்ஏ பேசுவார், இன்னொரு மந்திரி. ஆர்எஸ் பாரதியோட வார்த்தைகள் எல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? பட் இது ஒரு அதிகாரியாக எடுக்கிற முடிவு இல்லை, நான் எடுக்கிற முடிவுன்னு சொல்லிட்டு காட்டுறாரு எல்லாத்துக்கும். எஸ், யூர் ரைட். என் கையில் என் கவர்மெண்ட்டு என் ஆர்டரில் திஸ் அரெஸ்ட் இஸ் ஹேப்பனிங். இன்னொன்று, இவ்வளோ பெரிய அரெஸ்ட்டை அதிகாரிகளை முடிவெடுத்த முடியுமாப்பா? அதான் சார் சொல்கிறேன். ஆனால் திரு உதயநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முகமே இல்லை, ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இட் வில் மேக் ஹிம் ஸ்ட்ராங் சார். போன்ற கைதும் நெருக்கடியும் ஒரு மனுஷனோட கெரியரை உருவாக்கும், இல்லை அழிக்கும். 2ல் 1 தான் நடக்கும். நீங்கள் பின்னாடி போயிடுவீங்க, இல்லைனா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார் திரு உதயநிதி என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 2001 கருணாநிதி அவர்களின் கைதை சமூகம் வேறு மாதிரி அணுகியது. மேம்பாலம் கட்டியதில் ஊழல், அதில் ஊழலே நடைபெறவில்லை என்றாலும் அது ஒரு ஊழல் வழக்கு. அதில் கருணாநிதிக்கு சிம்பத்தி ஏற்பட்டது.
அப்போது மத்தியில் இருந்த வாஜ்பாய் அரசு அதிமுக அரசை டிஸ்மிஸ் செய்யும் அளவுக்கு சென்றது. சோனியா காந்தி ஒப்புக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அன்று டிஸ்மிஸில் இருந்து அதிமுக ஆட்சி தப்பித்தது. அந்த அளவுக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் உருவானது. இங்கே இந்த விவகாரம் தொடங்கும் போது லியோ அவர்கள் குறிப்பிட்டார், டிவிக்கேல எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறாங்க, அனைத்து அமைச்சர்களும் இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், இன்று உதயநிதி பேசியதை கண்டித்து அந்த கட்சி ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது என்று. இந்த ஃபைட்டை பொலிட்டிக்கலாக டிவிக்கே மாற்றிருச்சு. டிவிக்கே அழகாக அரசியல் செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த விஷயத்தை விடக்கூடாது. நீங்கள் விஜய் முட்டாள், விஜய்க்கு அறிவே கிடையாது, விஜய்க்கு ஆட்சி நடத்தவே தெரியல, சினிமா தவிர விஜய் எதுவுமே தெரியாது, விஜய் ஒரு தற்குறி என்று திரு உதயநிதி பேசி இப்போது கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த சமூகம் பார்க்கும் பார்வை வேறு, இந்த சமூகம் வைக்கும் குரல்கள் வேறு மாதிரி இருந்திருக்கும். இது நீ என்ன பேசுன? டேய், அங்கே விவசாயிகள் பிரச்சனைடா. ஆடி பெருக்குக்க ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க இந்த விஜய் அரசு எதுவும் செய்யவில்லை என்று தான் நீங்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அங்கே என்ன பேசுகிறீங்க? இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இதுலேருந்து உதயநிதி அவர்கள் எப்படி ஹீரோவை எமர்ஜ் ஆக முடியுன்றதை எனக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள். திமுகவிலே வந்து இது பொய் வழக்கு இல்லை ஊழல் வழக்குனா நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம், இது பொய் வழக்கு, நாங்கள் நிரூபிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அந்த பெரியார் அமைப்புகளில் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க கட்சியில் நிறைய பெண்கள் இருப்பாங்க. ஸோ அவர்களாலே வந்து இதை டிஃபெண்ட் பண்ண முடியல. அதனால தான் அந்த ஈகோ சிஸ்டமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க? ஏன் கைது செய்யணும், அப்படியே விட்டுருந்தா ஜனங்கிட்ட கெட்ட பேராக இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கைது செய்யாமல் எப்போ கைது செய்கிறது ஒன்று சொல்லுங்கள். இந்த சான்ஸை விட்டீங்க, ரைட்டா? தஞ்சாவூரில் பேசின சான்ஸை விட்டுட்டீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியை கவிழ்க்க அவர் தான் தொடர்ந்து தொலை செய்து கொண்டிருக்கிறார், கரெக்டாக? அவருக்கு எப்படி செக் வைப்பீங்க? இல்லை, இது கரெக்டு சார். நான் ஃபுல்லாக அந்த கைது தொடர்ந்து எம்எல்ஏ எம்பி சார் மினிஸ்டர்லாம் கைது தான் அதை நோக்கி தான் இருக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி மீதான வழக்கு, ஏவா வேலுவனான வழக்கு, அது உதயநிதி கிட்ட வந்து முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சட்டசபை கூட்டத்தொடர் கூடும்போது எதிர்க்கட்சி தலைவர் இருந்தால் தானே அந்த பிரச்சனை நடக்கும், அவரே வெளியிலலாம் இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க சைடில் யோசிக்க தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படி பார்க்கலை. இன்னொன்று, அசம்பிளியில் வந்து பேசி இவர்கள் அம்பலப்படுவது தான் அதிகமாக இருக்கிறது, ஓகேவா? அதனால் அசம்பிளியில் வந்து உதயநிதி பேசுகிறத சர்க்கமெண்ட் பண்ணணுன்ற அடிப்படையில் இந்த கைது ஏற்பட்டதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் என் கட்சி எம்எல்ஏக்களை நீ விலைக்கு வாங்கி கொண்டிருந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன் என்பதுதான் இதில் விஜய் திமுகவினருக்கு சொல்லும் செய்தியாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று, அவர் அவனை பேச சொன்னார் தஞ்சாவூரில் எப்படி கூட்டத்தில் 100 பேர் கத்துவான் இல்லையோ, அசம்பிளியில் கத்துவாங்க தெரியுமா? அசம்பிளியில் தலைவர்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சியும் கெட்டவத்தில் அவங்க காதில் விடுற மாதிரி திட்டுவாங்கப்பா. அதில் ப்ரோவோக்காய் மாட்டிக்கிட்டாரு விஜயகாந்த். இவங்களே கூப்பிட்டு கத்த சொல்லுவாங்க. நீ இப்படி நடந்து போயிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு கத்துவாங்க கெட்ட வார்த்தையில். விஜயகாந்த் ப்ரோவோக்காய் நாக்க கடிச்சிட்டாரு, ஞாபகம் இருக்கா? கண்டுக்கூடாது. அவன் கும்பல், நீ தலைவன். அவன் கண்டதையும் கத்த தான் செய்வான். அது ஏன்பா உனக்கு காதில் விழுந்து அப்படியே உன் முகம் பூரிக்குது? அதை கேட்டுட்டு அடுத்த வார்த்தை என்ன பேசுகிற? அதை கடந்து போயிருந்துருக்கலாம். காதிலே உழக்கூடாதுமா, மேடையில் பேசிகிட்டு இருக்கீங்கம்மா. நீங்கள் கீழே கத்துறவன் ஒருத்தனுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? இதே மாதிரி தான் அந்த சேலம் 8 வழிச்சாலை ஆர்ப்பாட்டமோ என்னமோ போய் கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கும்போது கூட்டத்தில் எவனோ கத்துனதுனால தான் எடப்பாடியை பற்றி இப்படி பேசினார், ஞாபகம் இருக்கா? அப்போது நான் கவர்மெண்ட்ரா, இப்படி தானம்மா நமக்கு பண்ணாங்க. டேய், நான் கவர்மெண்ட்ரா, நேற்று நீ வீடியோ போடுறியா பார்க்குறியா? திருப்பி கைது பண்ணுறேன், கோர்ட் ரிலீஸ் பண்ணிட்டா உன்னை விட்டுருவேண்ணா? திருப்பி உன்னை கைது பண்ணுறேன் பார்க்குறியா? கைது தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏம்மா, நூற்றுக்கணக்கானவரை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கவில்லையா நீங்கள்? அன்னைக்கு டிசம்பர் மாதம் வீடு கதவை இடிக்கும்போது 4 மணி நேரம் அங்கே காவல்துறையினர் வெளியே இருந்தார்கள். உதயநிதியை தொடர்பு கொண்டு அழைத்த போது என்ன பதில் சொன்னார், ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு அருண் சார் சொல்கிறாருன்னு சொன்னாரா? இப்போ விஜயகுமார் சாரும் அப்படி தான் சொல்லுவார், சார் பொத்துனாப்பில் கோஆப்ரேட் பண்ணுங்கன்றாரு. போங்க, ஸ்டேட்டோட மைட்டு உங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டோட மைட் இருக்கும். அப்போ உதயநிதி வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அதிகாரிங்களா? எஸ். அப்போ ஒரு அதிகாரி சொல்கிறான், நான் விட முடியாது, கைது பண்ணி தான் தீர்வேன்னு சொல்கிறேன். டேய், நான் சீஃப் மினிஸ்டர் மகன்டா, நடா நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் பதிலுக்கு கேட்டிருக்கணும். இன்றைக்கி அதற்கான விலையை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொன்று, சுற்றி இவ்வளோலாம் பேச வேண்டியதில்லை. உன்னை யார்ப்பா அப்படி பேச சொன்னது? இந்த ஆட்சியின் மீது விமர்சனம் செய்து உதயநிதி கைதாகி இருந்தால் இன்றைக்கி இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு விஜய் அரசு பண்ணுறது தப்புன்னு பேசுவோம் இல்லையா? என்ன பேசியிருப்போம்ப்பா? எஸ், பண்ணது. உதயநிதிக்கு நடந்திருந்தாலும் தவறு என்றால் தவறு என்று நாம் பேசியிருப்போம். இதை எப்படிமா டிஃபெண்ட் பண்ணுறது? இதை எப்படி சார் பார்ப்பாரு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்நியார் அவர்களும்? தன் மகனுக்கு ஒரு பிரச்சனைனா துடிச்சு போயிடுவாங்க. நிதி ஆயோக்கே 4வது வருஷம் போனாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வருஷம். கமலா அம்மாவின் மனதும் இப்படி தான் துடித்திருக்கும் என்பதை துர்கா அம்மையார் புரிந்து கொள்ளட்டும். இது வேண்டும் என்கிறேன்.
நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக, அரசியல் விமர்சகனாக தாண்டி கமலாவின் மகனாக நான் சொல்கிறேன். கமலாவின் வலியும் வேதனையும் என்னவென்பதை துர்கா அம்மையார் புரிந்து கொள்ளட்டும். போலீஸ் வண்டியில் தானே தூக்கிட்டு போகிறாங்க தஞ்சாவூருக்கு, தமிழ்நாடு பூரா என்ன தூக்கிட்டு போனீங்கல்ல, அனுபவிக்கிட்டோன்றேன். நான் ஒரு தனி மனிதனாக சொல்கிறேன். எனக்கு இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக உதயநிதி கைது செய்யப்பட்டது 100க்கு 100 சரி. ஆமாம், சீஃப் மினிஸ்டர் பற்றி இவ்வளோ அசிங்கமாக மேடையில் 10,000 பேரை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. இதுக்கு கூட கைது பண்ணலன்னா அப்புறம் இருந்தாலும் எதுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு சொல்லுங்கம்மா எனக்கு பதில். எதுக்கு சீஃப் மினிஸ்டர்? என்ன சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் ஏன் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான். வேடி பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் சட்டம்லாம் இருக்குது? திமுக கட்சிக்காரங்க இது எப்படி சார் பார்ப்பாங்க? ஏன்னா யாருமே எந்த எதிர்வினையும் ஆற்றல. இன்றைக்கு வெளிப்படையாக பொதுவெளியில் அவர்கள் சொல்வது அது டப்பிங் வாய்ஸு, எடிட் பண்ணி ஒளிபரப்பி விட்டார்கள் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருக்கிறார்கள். இது எடுபடாது. நான் தான் சொல்கிறேன், நான் அந்த வாய்ஸுக்கே போல. அந்த நடிகையின் பெயரை காதில் கேட்டதும் இந்த கரடியின் முகம் ஏன் இப்படி பூரிப்பானது? இப்போ நீங்கள் எதை ரசிக்கிறீங்க? அதுக்கு தான் இந்த தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி பிரச்சார கூட்டத்தை உதாரணமாக சொன்னேன். நீ பேசுவியாப்பா, உனக்கு மேடையில் மைக் கொடுத்து நீ ஆதரித்து பேசுன்னு நீ காலேஜெல்லாம் போராட்டம் நடத்திட்டு வந்தவன் தான், அதே லயலா காலேஜில் தான் படித்தேன். நீ பேசுவியா? ஏன் உனக்கு வரமாட்டேங்குது மைண்டில்? முதலில் அரசியல் பேசும்போது பேசக்கூடிய பேச்சா அது? யாருக்காவது தோணுமா அப்படி? இதுக்காக அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடணுமா? ஸோ இந்த இன்சிடென்ட் திரு உதயநிதி அவர்களை பண்படுத்துமா சார்? நான் உங்ககிட்ட ஒரு மாதம் முன்பே இந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், உதயநிதி தலைமை பொறுப்புக்கு வந்தால் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. பாடி எடுத்துடலான்னு சொன்னேன்னா வந்துடுச்சா? கிட்டத்தட்ட கட்சிக்காரங்க எப்படி பார்ப்பாங்கன்னு பார்ப்பீங்க. வெளியில் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். துரைமுருகன்லாம் இந்த வயசான காலத்தில் நீலாங்கரைக்கு கிளம்பி போயின்னு இருக்கா, டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தெரியும். பொதுமக்கள் செருப்பை கழற்றி அடிப்பார்கள் இந்த பேச்சை டிஃபெண்ட் பண்ணா என்பது தெரியும். என்ன பேச்சு? நான் கேட்குறேன், அந்த நடிகை என்னையா பாவம் பண்ணிச்சு? அந்த நடிகைக்கு இந்த அரசியலுக்கு என்னையா சம்மந்தம் சொல்லியா? உங்களை பற்றி பேசின கோவம் வருது? துபாய் மேட்டர் எடுத்தா கேஸ் போட்டு அந்த வீடியோ பிளாக் பண்ணாங்க. அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அது பேச வேண்டிய விவகாரம். எதுக்கு நடத்துனீங்க கார் ரேஸு? ரொம்ப டீப்பாக போவேனான்னு நிறுத்திக்கிறோம் நாகரிகம் கருதி. நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் தனிப்பட்ட விவகாரமாக பார்க்க முடியாது. 42 கோடி ரூபா மக்கள் வரிப்பணம். யாருக்கு ரேஸ் நடத்துனீங்கன்னு தெரியும். நாகரிகம் கருதி பேசாமல் தவிர்க்கிறோம். இப்போ இதில் அவங்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்கள்? எதுக்கு கூட்டத்தில் இருக்க கத்த விட்ற? நீ ஒரு தலைவனாக தான் கண்டிச்சிருக்கணும். யோ, நீ என்ன பிரச்சனை பேசிட்டு என்னடா கத்த? தூக்கி வெளில போடுறான் சொல்லிக்கணுமா? உயர்ந்து நின்றுப்பாரு. தூக்கி வெளில போடுங்க. இப்போது அவன் கூட்டத்தில் ஒருத்தன் கத்துறதும் நீங்கள் புன்முறுவல் பூக்கிறதையும் பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஏன் செட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது? சார் உள்ளபடியே அவர் சிரிச்சோன்னையுமே இது பிளான்டோன்னு என் மனசுக்கு தோணுச்சு சார். எதுவாக இருந்தாலும்மா நீ தான் அதுக்கான பலன் அனுபவிக்கணும், அவ்வளோதான். என்றும் உதயநிதி 20 நாள் சிறையில் கழிப்பார் என்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆல் ஆர் நாட் ஈக்குவல் பிஃபோர் லா என்பதை. இவருக்கும் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் கபில் சிபல் வருவார், சிங்வி வருவார், மணிந்தர் சிங் வருவார், முகுல் ரோஹத்கி வருவார். ஏதாவது சொல்லி விசாரணைக்கு ஒத்துழைப்பார், கையெழுத்து போடுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிடலாம். இது எப்படி போய் முடிகிறது என்பது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்படி பேசினால் இப்படித்தான் விளைவுகள் வரும் என்பதை உதயநிதி புரிந்து கொள்வார் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. ஆக்சுவலாக அவர் பேச்சுக்கெல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வருமா இல்லை இல்லையா சார்? முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் இயல்புக்கு அவரால் கட்டுப்படுத்த முடியாது என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏற்கனவே இது போன்ற விமர்சனங்கள் வரவில்லையா? எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசும்போது இது போன்ற விமர்சனங்கள் வரவில்லையா? எடப்பாடி பழனிசாமியும் இறங்கி பிலோ தி பெல்ட் அடித்த பிறகு தானே நீங்கள் நிறுத்துனீங்க தேர்தல் பிரச்சார சமயத்தில். இப்போ இந்த பேச்சுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? ஏற்கனவே நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்னதாகவே திரு விஜய் அவர்களை பற்றி ஒரு தனிப்பட்ட தாக்குதலை நடத்தியதால் தானே உங்கள் அப்பா காணா என்று அவர் சட்டப்பேரவையில் பேச நேர்ந்தது. அதன் பிறகும் இவ்வளவு ஆபாசமாக பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்று தானே பொருள். இந்த கைது நடவடிக்கைகள் அவரை திருத்துமா அல்லது இப்படி ஒரு நடவடிக்கை நடந்ததால் தான் ஒட்டுமொத்த கட்சியும் நம் பின்னால் திரண்டிருக்கிறது என்று இதை ஒரு ஊக்க மருந்தாக எடுத்துக்கொண்டு மேலும் இதே போல பேசுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்னுடைய அனுமானத்தில் 2வது தான் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். பொறுத்துன்னு பார்க்கலாம் சார். அப்புறம் அந்த